ஓம் திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. இந்த சோஃபா செட்டுக்கு அருள் காட்டுலே. என்ன சோஃபா செட்டுக்கெல்லாம் தீபாரத்துல காட்டுற? தாத்தா இங்க இருக்காரு. ஓம் சிம்ரனை நம, ஓம் ரம்பாவே நம, ஓம் கஜோலை நம, ஓம் மாடிப்படி நம. என்ன ஏறி போற படிக்கட்டுக்கெல்லாம் காட்டுற? தாத்தாவை காட்டுறா. ஓம் புத்தரே நம. தட்ட கீழே வை. என்ன ஏதோ ஒரு கெட்டப் கம்மியா இருக்க? துண்டாடுறா. கூட அவனு கேட்ட வாங்கிக்கடா. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. தீர்காயுசு. எப்படி அடடடடா மாப்பிள்ள, நீங்க வந்த கொஞ்ச நாள்ல என் பேரனை இந்த அளவுக்கு மாத்திட்டீங்க. இது என்ன கண்டீங்க? இன்னும் போக போக பேரனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு நடு தெருவில் நிப்பாட்டிடுவாரு. அது நடு தெருவில் மேடை போட்டு அது மேல உங்க பேரனை நிப்பாட்டி ஊர் ஜனங்க எல்லாம் பாராட்டுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். என்ன ரசிச்ச தாத்தா, யாரு பேச்சும் கேட்காதனா, மாமா பேச்ச மட்டும் கேக்குறேன்னா, மாமாட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவன் சக்தி தெரிஞ்சுதானே அவனை வர வச்சேன். மாமா, நம்ம ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஓவர் தான். இப்ப ஏன் ஆக்டிங் கவனி லைட்டா குடுக்குற பாரு. டேய் தள்ளுங்கடா. டேய் 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 பிரதர் எங்க போறீங்க? எங்கடா வெட்டல போறீங்க? டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் 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 ஐயோ வரணும். டேய் வந்தேடா கருமாமி, உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஹை ஹை. ஐயோ மாமா, என்ன பார்த்து பயப்படுற? இல்ல, நீ அருவாக்குறதெல்லாம் வச்சிட்டு இருக்கற, ஏதாவது வெட்டி தொலைச்சிட போறேன்னு தான். நான் சாதாரண மனுஷனா இல்ல. இப்ப என் மேல பிளாக் கார்டு வந்திருக்கு. பிளாக் கார்டா? எஸ், யூ நோ இங்கிலீஷ். ஐ நோ. ஐ அம் பிளாக் கார்டு. கருப்புசாமி வந்திருக்கு. ஐயோ, கருப்பு சாமியா? எங்க குலதெய்வம் பாச்சே. இப்படி தெரிஞ்ச இது என்ன பிஸ்கட் அருவா? என்கிட்ட 6 அடி அருவா இருக்குதே, அதை எடுத்துட்டு வந்து வெட்டி இருப்பேன். ஐயோ கருப்பு சாமி, எதுக்கு சாமி அருவா கீழே போட்டீங்க? இல்ல, சாமி வந்து லேட் ஆச்சு. நான் சீக்கிரமா 19 படி ஏறணும். இல்ல 19 படி, நான் 18 படி தானே. ஏன் ஒரு படி எக்ஸ்ட்ரா இருந்தா நீ ஒத்துக்க மாட்டியா? ஒத்துக்கிற சாமி, உனக்கு என்ன சாமி வேணும்? இன்னைக்கு நீ கசங்கின கத்திரிக்காய் தாண்டி. சொல்லுங்க சாமி. நீ வறுத்த வாழைப்பழம் தாண்டி. ஆசைப்பட்டது கேளுங்க சாமி. ஏய், இன்னைக்கு நீ பிஞ்சு போற பீக்கங்க. சரி சாமி, என்ன வேணும்னு கேளுங்க சாமி. என்ன தாத்தா இது கூடவா தெரியாது? கருப்பண்ண சாமிக்கு வந்தது பட்ட சாராயமே சுருட்டும் தான். ஏய், அது ஓல்டு கருப்பணசாமி, இது லேட்டஸ்ட் கருப்பணசாமி. ஃபாரின் ட்ரிங்க்ஸ், ஃபாரின் சிகரெட் ஏற்பாடு பண்ணு. சரி சாமி. பரம பக்தா, உன் பேரனை திருத்துறதுக்காக ஏற்கனவே கிளண்டன் உன் வீட்டுக்கு வந்திருக்கான். அதே கிளண்டன் கிட்ட உன் பேரனை ஒப்பட, அவன் திருத்தி அனுப்புவான். சரி சாமி. வழி செலவுக்கு ஏதாவது வேணுமா சாமி? அதோ அந்த பசங்க கிட்ட ஆளுக்கு 10 கொடுத்து அனுப்பு. 10னா 1000மா இல்ல லட்சமா? 10 லட்சம் தான். சரி சாமி. இல்லை சந்திச்சிருச்சவனே, வெளியே வாடா. யோ வண்டி வளர்க்கண என்னையா என்ன குதிக்கிற? 4 வட்டி மட்டன் பிரியாணி, 4 வட்டி கோழி பிரியாணி, 10 வெண்ணி முட்டை, ஆம்லெட், சுக்கா ரோல், இன்னும் கடைக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பொட்டை கட்டி கொண்டா. சரி, துட்டு துட்டா? மூக்கியான என்ற சொன்னேன்னா உன்னை பிச்சு விடுவார் பிச்சு. எல்லாத்தையும் கட்டி கொடுறா வெண்ண. ஏண்டா ஓசி சோத்துலயே உடம்ப வளர்த்துட்டு திரியுறீங்க? மூக்கையா என்னடா மூக்கையா? அவங்க அப்பனே வந்தாலும் சரி ஒண்ணும் தர முடியாது. அடிச்சிட்டியா நீ? என்ன பண்றேன் பாரு. அடிக்கிற அடியில உங்க ஆத்தாட்ட கொடுத்த சேனையில நீ கக்கணும்டா, கக்கணும்டா. நீ அடிக்கிட்டு பாத்துட்டு போங்க. அண்ணே, அந்த பிரியாணி கடைக்காரே நான் கேட்ட எதையுமே கொடுக்க மாட்டானே. உங்களால எதையுமே ஆட்ட முடியாதுன்னு எங்களெல்லாம் அடிச்சு அனுப்புறானே. பாவனே உன் தலையை எடுத்துட்டா நீ எப்படி பேசுற பாக்க? ஓசில ஊர் மேஞ்சே எனக்கு பழக்கமாயிடுச்சு. உனக்கா என் பழக்கத்தை மாத்த முடியுமா என்ன? உல்லாச வாழ்க்கை எனக்கு என்ன பாக்குறீங்க? பக்கத்துல அனத்தில் ஜாஸ்தியா இருக்குன்னு பாக்குறேன். மாம், நான் எழுதின கவிதையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். ஏய், நானும் விழுப்புரத்துல இருந்து விடாம பாக்குறேன். எதிரில என்ன வருதுன்னு பார்க்க மாட்டேங்கிற, பக்கத்துல என்ன பண்றாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிற. ஒரே சீக்கிரம் வந்த கிளவி மாதிரி இப்படி அனுப்புனா எப்படா ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டுறது?
மாம் அத நான் கஷ்டப்பட்டு எழுதுற கவிதை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஆமா, இவர் பெரிய கவிஞர் கண்ணதாச கஷ்டப்பட்டு கவிதை எழுதியிருக்காரு. ஏன்டா ஏதாவது மளிகை கடையில கணக்கு இருந்தாலும் மாசம் மாசம் சம்பளம் கொடுப்பா, வாங்கி சாப்பிடலாம். ஏன்டா டைத்தை வேஸ்ட் பண்ற? மாமா முதல்ல அதை கொடுங்க மாமா. மாமா மாமா ஆஹா, கவிதையும் பறக்குது, கூடவே கவிஞரும் பறக்கிறாரு. ராத்திரியில் பௌர்ணமியை கண்டேன், பகல் வேளையிலும் அந்த பௌர்ணமியை கண்டு ரசிக்கிறேன். அந்த பௌர்ணமி நீதானோ? தப்பா நினைச்சுக்காதீங்க. அன்பே, உன் பாட்டுக்கு தாளம் எதற்கு? உன் கண்களின் இமைகள் போடும் தாளமே போதுமடி. காத்தடிச்சு பேப்பர் எல்லாம் உள்ள என்ன குழம்பு வைக்கிறாள்? இனிமேல் ருக்கு வீட்டுக்கு தான் போயிடணும். என்னண்ணே வாசல்ல செம்மண் கோலம் போட்டிருக்கு, ஏதாவது விசேஷமா? அம்மன் கோலம் இல்லடா, ரத்த கோலம் மாதிரி இருக்கு. ஆமா, கிருஷ்ணர் வருவாருன்னு தான் பாத கோலம் போடுவாங்க. நீ என்னடா பாதத்திலே ரத்த கோலம் போட்டிருக்க? ஓ, வெளியில போற மாமன் நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னா? என்னப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, வந்து பாருவோம் பேத்திய, காலில் ரத்தமா கொட்டிட்டு வந்து நிக்கிறா. ஐயோ, என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்ல பாட்டி, பாட்டு சொல்லி கொடுத்துட்டு முத்தையா தோட்டம் வழியா வந்துட்டு இருந்தேன். அங்க கடந்த முள்ளு கால்ல குத்திருச்சு. நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு காலில் முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லிட்ட. இதை கேட்ட உடனே நெஞ்சில அப்பா விசுக்கு விசுக்குன்னு இருக்கு தெரியுமா? அடேங்க அப்பா, பாசம் பொத்துக்கிட்டு வருதாக்கோ? சும்மா நிறுத்துறி. மூக்கை அவங்க மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கான், அவனை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. பாட்டி, உனக்கு புரியுது, இந்த கோமருக்கு ரெண்டுக்கும் புரிய மாட்டேங்குது. டேய், ஊருக்குள்ள போய் பொம்பளை டாக்டர் பொம்பளை நர்ஸா பார்த்து வண்டியில போட்டு வரசா வாடா. சரி, பாருங்கடி என் பேரனோட பாசத்தை. இப்ப என்ன நடந்து போச்சு? அதெல்லாம் தேவையில்லை. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் குதிக்க வேணாம்னு சொல்லுவீங்க. எது தேவை எது தேவையில்லைன்னு இந்த மூக்கை எனக்கு எல்லாம் அத்துப்படி. டேய் டேய், வண்டி வளர்க்கண்ண வர்ற ஆம்பளை டாக்டர் கொஞ்சம் அழகா இருந்துட்டானா நம்ம பிள்ளை மண்ணை விழுந்துருண்டா. அதான் போங்க, பூங்குடி பூ மாதிரி மத்தியில் படுக்க வைங்க. டேய், டாக்டர் போய் ஓட்டுவான். ஒரு முள்ளு பத்துறதுக்கு எம்பிட்டு பாடுபடுத்துறான். உன் மேல அவ்வளவு பிரியம். காதலை பத்தி என்ன மாதிரி யூத்திட்ட கேளுப்பா. போஸ்ட்மேன்ட்ட ஏன் கேக்குற? அவருக்கு என்ன தெரியும்? தபால் கொடுக்க தெரியும், ஸ்டாம்ப் போட தெரியும், வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா, இந்த கேசட்ல பூங்குடியை பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன். இத போட்டின்னு வச்சுக்க, அசத்திடலாம். நிச்சயமா வர்ற நேரமாச்சு, வா. இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா, 2 ஸ்பெஷல் டீ, ஒரு ஆஃப் டீ போடு. இந்த கேசட்டை டேபிள்ல போடு. பூங்குடி இந்த பாட்டை ஒன்னொன்னா கேட்க போகுது. அப்படி அசந்து உன் மடியில விழ போகுது பாரு. எப்படி வனாரையா? மரியாதையா சொல்லு, நான் வரும்போதெல்லாம் இந்த பாட்டு போடுறது யாரு? கேக்குறல்ல? இந்த தடவை மன்னிச்சிடுங்கம்மா, இனிமே இது மாதிரி நடக்காது. நடந்தா கொன்னுடுவேன். ஐயோ, உங்கள்கிட்ட ஐடியா கேட்டேன் பாருங்க. என்ன சீக்கிரையா, டீ கடையா? உன் பொண்டாட்டி சூப்பரு. என்ன உங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? உண்மை தானே சொல்றேன். யோ, என்னைய சொல்ற? உன் பொண்டாட்டி சூப்பரு. உனக்கு என்ன கொழுப்புறா? என் பொண்டாட்டி சூப்பர்னு என்கிட்டயே வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா, உன் பொண்டாட்டி சூப்பரு சூப்பரு சூப்பரு. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் ப்ளீஸ். ஏன் எல்லாரும் போட்டு இவனை அடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்காரன் பொண்டாட்டியே சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு மாம்ஸ். ஏண்டா டீ கடைக்காரன் முண்டாட்டியே சூப்பருங்கிறனே? அண்ணா அண்ணா, அவன் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக அடிக்கிறீங்கப்பா? இன்னொருத்த முண்டாட்டி சூப்பர்னு சொன்னா அடிக்க மாட்டாங்களா? அவன் பொண்டாட்டிய சூப்பர்னு சொன்னா எல்லாரும் போட்டு அடிச்சிடறதா? இப்ப ஏன் பொண்டாட்டிய சூப்பர்னு அவன் சொல்லட்டும். சொல்ற அண்ணே, சொல்ற அம்மா சொல்லுப்பா. உங்க பொண்டாட்டி சூப்பருங்க, உங்க பொண்டாட்டி சூப்பருங்க, உங்க பொண்டாட்டி சூப்பரா சூப்பருங்க. என்ன சிரிக்கிறாரே? அவர் பொண்டாட்டி அவர்கிட்ட இல்ல, ஏன்? ஃப்ரெண்டு கூட்டிட்டு போயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்னா? பக்கத்து வீட்டுக்கார. என்ன தம்பி இதெல்லாம் போய்? என்ன கம்பி இதெல்லாம்? தான் தள்ளிட்டு போயிடும். அப்புறம் கம்பி கும்பி டாடி. ஏண்டா டேய், ஒண்ணே அண்ணே இருங்கண்ணே, நான் என்ன சொன்னேன்னா இவர் கடை போண்டா டீ நல்லா இருக்குன்னு சொன்னேன். அடடடடடட, பிரிச்சு சொல்ல வேண்டியதை சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்டவன். ஆமா, இவர் அறிவு டிப்போ. பொண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியேடா. டேய், இது என்னது? காஃபி. இங்க வந்த என்ன கேக்குற? காஃபி. நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காஃபி. எங்க சொல்லு. காஃபி. போண்டாவ போண்டா. வடைய வடைய வடன்னு சொல்றேன். வடைய வடைன்னு தான் கேக்குறேன். அடுத்தவன் தோடை கேட்டா உன் தோடை புஞ்சு போயிரு. போடா போ, ஓடி போயிடு. ஆல் பீப்பிள்ஸ் கோ 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 கோ. போயிருங்க. டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரனை அடிச்சது, இதையெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்தா இத கொண்டு போய் போடு. இதுல என்ன இருக்கு? பாம் இருக்கு. டேய்,
கேசட்ல பாம் இருக்குமா பாட்டு இருக்கு போடு அதானே பார்த்தேன். போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னால் நின்று தான் காப்பி வாங்கி கொடுக்கணும். கடையவே மறைச்சிட்டு நிக்கிறியா? போ கேட்டியல்ல அட்வைசிங் சாங் ஐடியா வேணும்னா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்டலாம் கேட்காத. கமான் ஃபாலோமா. பாத்தீங்களாடி உங்க மாமனே உங்க மேல எம்பூட்டு பிரியம் வச்சிருக்கான்னு. நீங்க என்னடான்னா ஊருக்குள்ள இருக்கிற பக்கி பதவ காடுக பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அவனை தப்பானவன் தப்பானவன்னு தப்பாவே நினைக்கிறீங்க. ஆமா, நல்லா புரியற மாதிரி எடுத்து சொல்லு பாட்டி. நான் சொல்றேன்டா என் ராசா, என்னமோ கால்ல முள்ளு குத்தி 4 சொட்டு ரத்தம் சிந்துறதுக்காக என் பேரை எப்படி பதறி போய் பணிவிடை எல்லாம் பண்றா பாத்தீங்களா? அவனை கட்டிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கண்டி. இந்த கறியை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. இது என்ன கறி பாட்டி? குயில் கறி. குயில் கறியா? ஆமா, கிடைக்குமா? எம்பிட்டு கஷ்டப்பட்டு புடிச்சிட்டு வந்தா? பூங்கொடி என்னமா பாரு ஏமா பூங்கொடி என்ன அப்பவே சொன்னேன் காரம் அதிகமா போடாதேன்னு. ஏமா ஏன் சாப்பாட்டு பாதியில வச்சுக்கிட்ட? குயில் கறி நல்லா இல்லையா? என்ன பாட்டி, குயில தான் குருவா வச்சுக்கிட்டு அது கூவறத கேட்டு கேட்டு நான் பாட்டு கத்துக்கிட்டேன். அத போய் கொன்னு திங்கணுமா? என்ன இந்த பாவத்தை செய்ய வச்சிட்டியே பாட்டி. குயில் கறி சென்டிமெண்ட் நம்மள கவுத்துருச்சே. நாய் கறி போட்டிருக்கணும் இவளுக்கு. ஏய் மாப்ள, லெட்டர் ரெடியா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. யாரா அவன்? ஏண்டா 2 பக்கம் தண்ணி ஓடுது, நடுவு பாறை மேல உட்கார்ந்திருக்க, இன்னுமா லவ் வரல? என்னடா உங்க லவ்? அந்த காலத்துல எல்லாம் லவ் லெட்டரை மன்னர்கள் ராஜாக்கள் புறா மூலமா அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப சிட்டி லவ் எல்லாம் எஸ்டடி இன்டர்நெட் பேச்சர் மூலமா போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல நம்ம ஐடியா படி லெட்டர் மூலமா போயிட்டு இருக்குது. ஓ, லெட்டர் கொடுக்க போறீங்களா? எஸ், வேணாங்க மாதிரி தான். ஐயோ கர்நாக்கு புடிச்சவனே, நீ சொன்ன விளங்காதேடா. அதுக்கு இல்ல, அந்த மூக்குத்தி ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ஒண்ணும் புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. என்னைக்கு ஒன்ன எச்சி தொட்டியில இருந்து எங்க அப்பா தூக்குனானோ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அருணாக்கயிறு ஒண்ணுதான் மிச்சம். லெட்டர் கொடுத்து பொழைக்கிற, அது கூட உனக்கு பிடிக்கலையா? சரி சரி, உங்க மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாரு, லெட்டர் வாங்கி வச்சுட்டு போங்க. ஏய் வாழ்த்தி அனுப்புடா. அப்படியே போங்க. அட பாவி, போங்கன்னு சொல்றியே, வாங்கன்னு சொல்ற. ஐயோ ஏய் அங்க பாரு, என் மாப்பிள்ளை வழி கொடுத்தாண்டா. தகன சரியில்லை, நான் நாளைக்கு போய்க்கிறேன். இன்னைக்கு போனா நடக்கிறதா நடக்கும். டேய் அப்பா முட்டி எல்லாம் கழண்டுருச்சு. மாம்ஸ், லெட்டர் ரெடி. மாம்ஸ், வாழ்க்கையில எதனாலும் உருப்படியா செய்யுங்க. என் லைஃபே இதுல தான் அடங்கியிருக்கு. இந்தாங்க. மாப்பிள்ளை, என் லைஃப் இந்த லெட்டர்ல தான்டா இருக்கு. ராஜா இருக்கு, ராணி காணோம். ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது. தி கேட்ச். ஏய் தவாலே. ஐயா வாலே, என்ன கடுதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற? மரியாதை கையில கொடுக்கணும். ஐயா, சில வீட்டுல நாய் தாயா லெட்டர் கவிட்டு போகுது. இந்த வீட்டுல மனசாடு இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா. என் பேரை சொல்றான்ல, எடுத்து குடுறி. சரி, கடுதாசி கொடுக்கறது உனக்கு பாட்டு என்ன வேண்டிய பாட்டு? ரோட்ல கிழங்கு விக்கிறவெல்லாம் பாடிட்டு போறா, தபால் கொடுக்கற நான் பாடக்கூடாது ஐயா. சத்தம் ஐயா பெருசு காது கேட்காது, அதனால தான் சவுண்ட் விட்டு. சரி படி. ஐயா லெட்டர் கொடுக்கறதுக்கு தான் கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க, படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க. ஆமா, தம்பியா தான் இருக்கான், பிரிச்சு படி. மேட்ரு ஓபன் ஆனா நம்ம பெண்ட நிமித்துவானுங்க, நழுவி இருக்கும். உள்ள என்ன ஐயா? லெட்டர் படிக்க சொன்னா கம்மன் நிக்கிறியே. தாத்தா சொல்லு. எவனோ ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உன் புத்தியை காமிச்சியா? இப்ப ஏன் புத்தியை காட்டுறதுக்குள்ள மறுவாதையா சொல்லு, யார் இந்த வேலையை செஞ்சது? பேராண்டி, இவனை இந்த ரூட்ல வச்சு கேட்டா சொல்ல மாட்டான். இவனை வேற ரூட்ல வச்சுதான் கேட்கணும். வேற ரூட்னா எந்த ரூட்டுங்க? மெட்ராஸுக்கு போற ட்ரங்க் ரூட்டுங்களா?